மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 48. சிறிது நேரம் யோசனையோடு அமர்ந்திருந்த யசோதா பின் அலுவலகத்திற்கு கிளம்பினார். பிரியா அறையை விட்டு வெளியில் வரவே இல்லை. கதவை தட்டி கிளம்புவதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவர் சென்ற பின் வெளியில் வந்தவள் வெளிக்கதவை தாழிட்டு கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். அம்மாவின் அமைதி ஏன் என்று யோசித்து கொண்டே நவநீதனை அழைத்தாள். பேங்கிற்கு சென்று கொண்டிருந்தவன் ஓரமாக பைக்கை நிறுத்தி அவள் அழைப்பை ஏற்றான். என்னடி, டிரைவிங்கில் இருக்கேன், அம்மா கிட்ட சொல்லிட்டேன் என்று ஆரம்பித்து நிகழ்ந்ததை சொல்லி முடித்தாள். அம்மா அமைதியாக போயிட்டாங்க, விடு, யோசிப்பாங்களா இருக்கும், யோசித்து நல்ல முடிவாக சொல்லுவாங்க. நல்ல முடிவாக சொல்லலைன்னா என்ன பண்ணுறது? டோன்ட் வரி, நான் வந்து அம்மா கிட்ட பேசி நல்ல முடிவாக மாற்றி வைக்கிறேன். நான் மட்டும் எதுக்கு, நீயும் பேசணும். இத்தனை நாள் அண்ணனை சுற்றி சுற்றி வந்தது போதுமா? அவருக்காக இதை கூட செய்ய மாட்டியா? என் அண்ணன் பாரு, டக்குன்னு அண்ணன் அன்னிக்கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கிட்டாரு. நீ தான் மசன்னு இருக்க. என்னடா திடீர்னு அவர் பக்கம் சாயிற? இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எப்பவும் என் பக்கம்தான் இருக்கணும். சரிதான் நவநீதன், நீ சுற்றி சுற்றி வரும்போது கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னு எனக்கும் அவர் மேலே கடுப்பாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவரோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சதுக்கப்புறம் அவர் மேலே கோபப்பட முடியலடி. ஆனால் நான் எப்பவும் உன் பக்கம்தான், ஓகேவா? வீட்டில் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத. நாளையிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகணும் தானே, அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணு. சரிடா. புன்னகையோடு அழைப்பை துண்டித்து விட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தான் நவநீதன். யசோதா பேசிவிட்டு வைத்த பின் யோசனையோடு அமர்ந்திருந்தான் முரளி. ஒருவேளை பிரியாவிற்கு பெரிய இடமாக பார்க்கிறாரா? நாம் தான் அவசரப்பட்டு நந்துவிடம் சம்மதம் தெரிவித்து விட்டோமா? ஆனால் அவர்கள் இருவரும் விரும்பும்போது என்ன செய்ய முடியும்? அவர்களை பிரித்து வைப்பது நியாயமா? அதற்கான காரணமும் ரொம்ப பெரியதாக நிச்சயம் இருக்காது. நந்து பண்பானவன், நல்லவன். அவனை போல் ஒருவன் கிடைப்பதற்காக எதற்கு யோசிக்க வேண்டும்? ஒருவேளை வசதி, இதை பற்றி யோசிக்கிறாரா? இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் தானே, அதன் பிறகு அவரவர்கள் சம்பாத்தியத்திற்கு ஏற்றவாறு அவரவர் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாமே. நான் மொத்தமாக இவர்களிடம் இருந்து விலகிவிடப் போகிறேன். அதன் பிறகு என்ன தடை இருக்கிறது? பலவித யோசனைகளோடும் குழப்பங்களோடும் இருந்தவன் பங்கிலிருந்து கிளம்பி நேராக சங்கரனை தேடிச் சென்றான். வாடா மருமகனே, என்ன காலையிலேயே இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை மாமா என்று விட்டு சோஃபாவில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான். உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையா? அதெல்லாம் இல்லை மாமா. அப்போ மனசுல என்ன குழப்பம்? இமைகள் திறந்து அவரை நோக்கினான். யோ மாமா, உன் பொண்ணு ஏன் உன்னை எதிரியாவே பார்க்கறான்னு இப்போதாயா புரியுது. அவளை விட உன் கூட தான் எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. உறக்க சிரித்தார் அவர். அவர் முகத்தில் புன்னகை அரும்பியது. விவரம் கூறினான். அட, இதெல்லாம் ஒரு விஷயமாடா? நீ கேட்ட உடனே சரின்னு சொல்லிடுவாளா என்ன? சரியா வருமா என்னன்னு எல்லாம் யோசிக்க அவளுக்கும் நேரம் வேண்டாமா? ஒரு வேளை கல்யாண செலவுக்கு பணம் இன்னும் சேர்க்கலையோ என்னவோ, அதை பற்றி கூட யோசிக்கலாம் இல்லை? மாமா, இதில் என்ன இருக்குது? நாங்கள் என்ன வரதட்சணையாக கேட்குறோம்? சரிடா, அவ தான் இன்னும் பதில் சொல்லலையே. யோசித்து சொல்கிறேன்னு தானே சொன்னா. அதுக்குள்ளே உனக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன்? ஒன்றும் இல்லை மாமா, இது வரைக்கும் நந்து எதையுமே கேட்டதில்லை. முதல் தடவை கேட்டிருக்கான். அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னாலையும் சத்யாவாலையும் பிரியாவை விட்டு கொடுக்க முடியாது. அவள் நாங்கள் வளர்த்த பொண்ணு. அவளை வேணும்னு கேட்குற உரிமை எங்களுக்கு இல்லையா? மறுபடியும் சிரித்தார் சங்கரன். டேய் மருமகனே, நீ பேசுகிற பாயிண்ட் எல்லாம் கரெக்டு தான். ஒரு வேளை யசோதா இதுக்கு ஒத்துக்கலைன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் போட்டு பேசி வம்படியா பிரியாவும் வீட்டுக்கு மருமக ஆக்கிக்கோ. மெதுவாக எழுந்து அவர் அருகில் வந்தான் முரளி. எனக்கும் அப்படிதான் மாமா தோணுச்சு. ஆனால் பாவம், அவங்க தனியாக இருக்கிறவங்க, அவங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் யோசித்தேன். இப்போ அவள் யோசிக்கலாம். நாளைக்கு நந்து கூட பிரியா சந்தோஷமாக வாழும்போது அவன் மனசு நிறைஞ்சிடும். கவலைப்படாதடா. அவன் தோளில் தட்டி தந்தார். உனக்கு பாயிண்டாக பேச சொல்லி தரணுமா என்ன? பேசி பேசி அவளை சம்மதிக்க வச்சுடு என்று சொல்லி கண்ணடித்தார். அது தப்பு இல்லை தானே? நிச்சயமாக தப்பில்லை. ஆழ்ந்த மூச்சு ஒன்றை இழுத்து விட்டவன், அப்போ சரி, நான் கிளம்புறேன் என்றான். இருடா, டிஃபன் சாப்பிட்டு போ. அங்கே இருந்த குட்டி ஹாட் பாக்ஸை திறந்து பார்த்தான். ஒருவர் மட்டுமே சாப்பிடும் அளவு உப்புமா செய்து வைத்திருந்தான். இதை நான் சாப்பிட்டுட்டேன்னா நீ என்னத்தை சாப்பிடுவ? நான் தோசை ஊற்றிக்கிறேன்டா. ஒன்றும் தேவையில்லை, நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் தோசை வடகறி ரெடியாக இருக்கு என்று விட்டு அங்கிருந்து கிளம்பினான். நந்து உற்சாகமாக கல்லூரிக்கு சென்றான். அவன் முகத்தில் மகிழ்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. எல்லோரிடமும் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தான். என்ன நந்து சார், இன்னைக்கு ஒரே பிரைட்டாக இருக்கீங்க என்றார் உடன் பணிபுரிபவர். அதெல்லாம் எதுவும் இல்லை சார், நார்மலாக தான் இருக்கேன்.
என்றவனுக்கு நன்றாகவே தெரியும் அவன் நார்மலாக இல்லை என்று. என்ன சார், இத்தனை நாளாக பார்க்குறோம், எங்களுக்கு தெரியாதா? முகத்தில் இவ்வளவு சந்தோஷத்தை உங்களுக்கு காட்ட தெரியுமா? ஒரு பெண் விரிவுரையாளர் ஆச்சரியமாக கேட்டார். ஆமாம் நந்து, இப்போ பார்க்க நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலைன்னா உங்களை இப்போ சைட் அடிச்சிருப்பேன் என்றார் மற்றொரு பேராசிரியை சிரித்து கொண்டே. அவர் அவனை விட வயதில் பெரியவர். விளையாட்டுக்காக அவனை கிண்டல் செய்தார். போங்க மேடம் என்றவனின் முகத்தில் வெட்கம் தாண்டவமாடியது. சார், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்றார் இன்னொருவர். எல்லோரும் கலகலவென சிரித்துவிட, ஷ், எல்லாரும் சும்மா இருங்கப்பா, நந்துவோட முகத்தில் ஏதோ தெரியுதே, என்னது வெட்கமா என்றார் வயது முதிர்ந்த ஒரு பேராசிரியர். சார் என்றவன் அவர் முகத்தை பார்க்கவும் முடியாது திருப்பிக் கொண்டான். அடடடடா, என்ன நந்து சார், மேரேஜ் எதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா என்ன? அவசரமாக இல்லை என்றான். ரொம்ப அவசரமாக ஆன்சர் பண்ணுறப்பவே தெரியுது, மறைச்சு வைக்காதீங்க. இல்லை, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் ஆனதும் சொல்கிறேன். ஓஹோ என்று எல்லோரும் கோரஸ் பாட அவசரமாக புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் ஓடி வந்து விட்டான் நந்து. பின்னால் அவர்கள் சிரிக்கும் சத்தம் கேட்டு இன்னும் அவன் வெட்கம் கூடி போனது. அவனை நினைத்து அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. என் மனதிலும் இவ்வளவு ஆசைகள் இருந்தனவா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். ஏனோ பிரியா தன் மனைவியாக தன் அருகில் நிற்கும் நொடிக்காக அவன் மனம் ஏங்க ஆரம்பித்தது. முதல் பீரியட் வர்ஷினியின் வகுப்பில் என்பதால் அங்கே சென்றான். உற்சாகமாக மலர்ச்சியான முகத்தோடு பாடங்களை எடுத்து கொண்டிருந்தவனை எல்லோரும் ஆச்சரியமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். எப்போதும் சிடுசிடுவென்று முகத்தை வைத்து கொண்டிருப்பவனின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியில் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பாடம் எடுத்து முடித்தவன் அவர்கள் ஏதோ தன்னை பார்த்து தங்களுக்குள் முணுமுணுத்து கொள்வதைக் கண்டு, என்ன ஆச்சு, என்ன விஷயம் என்று கேட்டான். சார், இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க என்றான் ஒருவன். தன்னையே குனிந்து பார்த்து கொண்டவன், ஏன் இன்னைக்கு பழைய ட்ரெஸ் தானே போட்டிருக்கேன் என்று கேட்டான். சார், ட்ரெஸ் இல்லை சார், உங்கள் முகத்தில் புதுசாக சிரிப்பெல்லாம் இருக்குது. சிரித்து விட்டான் நந்து. சத்தமாக சிரிப்பவனை இன்னும் ஆச்சரியமாக பார்த்தனர். சார், ஏதாச்சும் விசேஷமா என்று கேட்டாள் நிஷா. தன் தோலை குலுக்கி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றான். அப்போ லவ் பண்ணுறீங்களா சார்? குரல் கேட்டே புரிந்துவிட்டது அந்த குரலுக்கு சொந்தக்காரி யார் என்று. அவன் விழிகள் அவளை தேட அவளோ கேட்டுவிட்டு புத்தகத்திற்குள் முகத்தை புதைத்து கொண்டாள். எங்க அந்த வாயாடி என்றவன் தன் புத்தகத்தை வைத்துவிட்டு டஸ்டரை எடுத்துக்கொண்டு அவள் இடத்தின் அருகே வந்தான். இதை வச்சு 4 அடி அடிச்சாதான் உன்னோட வாய் அடங்கும் என்று சொல்லிக்கொண்டே அவள் பெஞ்சை நெருங்கினான். கவிதாவிற்கும் நிஷாவிற்கும் நடுவில் அமர்ந்திருந்தவள் வேகமாக அங்கிருந்து குதித்து அவனிடம் தப்பி ஓட ஆரம்பித்தாள். இடுப்பில் கையை வைத்து அவளை முறைத்தவன், மரியாதையா நீயே வந்து அடி வாங்கிக்கோ, இல்லைனா என்ன சார், என்ன கெட் அவுட் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவீங்க அதானே என்றாள் அலட்சியமாக. ஆனால் நான் கிளாஸ் விட்டு வெளியே போக மாட்டேனே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ அடி கன்ஃபார்ம் என்றான் அவளை முறைத்தவாறே. போங்க சார், நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் அடி வாங்கினதே இல்லை, வீட்டில் கூட யாரும் என்னை அடித்ததே இல்லை. அதுதான் இந்த வாய் உனக்கு, நல்லா அடித்து வளர்த்துருக்கணும் உன்னை. உங்கள் அப்பா உன்னை கூட்டிகிட்டு போய் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. ஒழுங்காக தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்துருந்தா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. சார், ரொம்ப பேசாதீங்க, நான் என்ன இப்போ பேட் கேர்ளா? பின்ன இல்லையா? குறும்பு சிரிப்போடு அவன் கேட்க கோபம் கொண்டு முகத்தை சுருக்கியவள், போங்க சார் என்று விட்டு வேகமாக வந்து தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டாள். அடேங்கப்பா, கோபத்தை பாரு என்று விட்டு அவள் தலையில் டஸ்டரை கொண்டு செல்லமாக அடித்தான். சார், சும்மா தலையில் அடிக்காதீங்க சார், உங்களுக்கு தான் அப்பா அம்மா இல்லை, எனக்கு இருக்காங்க தானே என்றாள் கோபமாக. அனைவரும் ஒரு நொடி திரும்பி நந்துவையே பார்த்தனர். சொல்லிய பின்பே தன் வார்த்தைகளை உணர்ந்தவள் நாக்கை கடித்து கொண்டு அவன் முகத்தை பயத்தோடு பார்த்தாள். அவனோ புன்னகைத்து விட்டு சென்று விட்டான். தான் அன்று எடுத்த பாடத்தில் இருந்து முக்கியமான குறிப்புகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தவன் வகுப்பு முடிந்ததற்கான ஒளி வந்ததும் அங்கிருந்து சென்று விட்டான். தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டிருந்தாள் வர்ஷினி. ஏ வர்ஷி, நீ சொன்னது உண்மையா? நந்து சாருக்கு அப்பா அம்மா இல்லையா? ஆமாம் என்பதை போல் தலையசைத்தாள். அவள் முகம் வாடி இருந்தது. சார் என்ன தப்பா நினைச்சிருப்பார் இல்லை? வேகமாக அவள் அருகில் வந்தாள் தீபா. சாரோட ஃபேமிலியை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும். இதை பற்றி நான் வெளியே ஏதாச்சும் சொல்லியிருக்கேனா? எதுக்கு இப்படி எல்லார் முன்னாடியும் சொல்கிற? இதைத்தான் சார் சொல்கிறாரு, உன்னோட பாட்டி தாத்தா வளர்த்துருந்தா இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ அவர் சொன்னது கரெக்டு தானே என்று விட்டு தன்னிடத்திற்கு சென்று விட்டாள் தீபா. ஏ விடுடி, தெரியாம தானே பேசினேன், சார்கிட்ட சாரி கேளு, சரியாகிடும் என்று அவளை சமாதானப்படுத்தினாள் நிஷா. இப்போவே போய் சாரி கேட்டுட்டு வந்துடுவா. சரி போ.
அவள் எழுந்து வெளியே செல்ல முனைய அடுத்த பீரியடுக்கான பேராசிரியை உள்ளே நுழைந்தார். வேறு வழியின்றி தன் இடத்திலேயே அமர்ந்து கொண்டாள் வர்ஷினி. அதன் பிறகு கிடைத்த நேரங்களில் அவனை தேட அவன் கிடைக்கவே இல்லை. அச்சோ, இந்த சார் எங்கே போய் தொலைஞ்சாரு? ஒரே ஒரு சாரி கேட்டுட்டா மனசு நிம்மதியாகிடும் என்று கவிதாவிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள். சரி விடுடி, அவர்தான் எதுவும் கோபப்படலல்ல, சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தாரு என்றாள் நிஷா. ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குதே, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மதியம் மறுபடியும் அவனை தேடி அலைந்தபோது நந்து ஒரு மரத்தின் அடியில் நின்று ஃபோன் பேசிக்கொண்டிருப்பதை கண்டாள். வேகமாக அவன் அருகில் சென்றவளின் செவிகளில் அவன் பேசிக்கொண்டிருந்தது கேட்டது. நான் சொன்ன ப்ளூ கலர் சாரியே கட்டு, அதுதான் உனக்கு அழகாக இருக்கும். எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், ஓகேவா? அவன் பேசிக்கொண்டிருக்க அருகில் நிழலாடுவதைக் கண்டு சட்டென்று திரும்பி பார்த்தான். அதற்குள் வர்ஷினியும் வாயின் மேல் விரலை வைத்து அடப்பாவி என்றாள். அப்போ உண்மையிலேயே லவ் தானா? அப்புறம் எதுக்கு என்ன அடிக்க வந்தீங்க என்றாள் கோபமாக. தான் கேட்க வந்த மன்னிப்பை மறந்துவிட்டு அவனிடம் வாயாட ஆரம்பித்திருந்தாள் வர்ஷினி. கேட்ட பின்பே தான் செய்த தவறை உணர்ந்தாள். மறுபடியும் பயத்தோடு அவன் முகத்தை நோக்கினாள். நந்து கோபம் கொண்டானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.